ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 மார்க்கில் ஃபெமிலியரான கொஸ்டின். டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை an எலக்ட்ரிக் டைபோல் இன் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எப்படி இருக்கும்? த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஈக்குவலி ஸ்பேஸ்டு லைன்ஸில் நம்ம ட்ரா பண்ணோம்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டைப்போலை வச்சோம்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் அப்படிங்கிறத காட்டணும். ஸோ டார்க்னா என்னது? ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். நம்ம 11th இதுக்கு நல்லா அறிமுகமாயிட்டோம். ஸோ டவ்ன்னு சொல்லுவோம். டவ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பின்னா என்ன எழுதுவீங்க? ஏபி சைன் தீட்டா. அப்போ ஆர் எஃப் சைன் தீட்டா. இது மேக்னிடியூட் வேல்யூ, இது வெக்டர் ஃபார்ம். அப்போ டவ்வோட டைரக்ஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரும் எஃப்பும் இருக்கக்கூடிய பிளானுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷனில் இந்த டார்க் ஆக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டைப்போலை நான் இங்கே வைக்கிறேன். இங்கே ஒரு சார்ஜ். ஸோ இந்த இடத்துல என்ன வச்சுருக்கான்? நெகட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கான். அப்போ ஏங்கிற பாயிண்டில் மைனஸ் கியூங்கிற நெகட்டிவ் சார்ஜு. இது பிங்கிற பாயிண்டில் ப்ளஸ் கியூங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கோம். அடுத்து இந்த பாயிண்ட்டை மிட் பாயிண்ட் ஓ அப்படின்னு வச்சுருக்கான். அப்போ இது ஒரு ஏ டிஸ்டன்ஸ், இது ஒரு ஏ டிஸ்டன்ஸ். இது திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. ஸோ டைபோல் மொமெண்ட் வெக்டர் இஸ் ஆக்ட்ஸ் அலாங் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. அப்போ இந்த டைரெக்ஷன் டைபோல் மொமெண்ட்டோட டைரெக்ஷன். அப்போ ஆங்கிள் பிட்வீன் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் அண்ட் த டைபோல் மொமெண்ட் வெக்டர் இஸ் தீட்டா. ஓகே, நவ் ஈச் சார்ஜ் பிளேஸ்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வெரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் சார்ஜுங்கிறது என்னது? எஃப் இன்ட்டு கியூஇ. இதுதான் மேக்னிடியூட் வேல்யூ. எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த ஒரு சார்ஜை வச்சாலும் அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு கியூஇ அப்படிங்கிறது. அப்போ இங்கே பாருங்கள், ப்ளஸ் கியூ வச்சுருக்கோம். அப்போ தேர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட். இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இஸ் ஆக்ட்ஸ் in this field direction. இது மைனஸ் கியூ. மைனஸ்னாவே எப்பயுமே ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும், மைனஸ் கியூஇ. அப்போ ரெண்டும் ஈக்குவல் மேக்னிடியூடு உள்ள சார்ஜ் தான். ஒன்றில் ப்ளஸ் கியூஇங்கிற ஃபோர்ஸ், இன்னொன்றில் மைனஸ் கியூஇங்கிற ஃபோர்ஸ். அப்போ எஃப் டோட்டல் ஈக்குவல் டு ஒன்று கியூஇ, இன்னொன்று மைனஸ் கியூஇ. அப்போ டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ 0. அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன் வேர்டு. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த டைபோல் என்னது? 0 ஆயிரும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, அப்போ டார்க் கண்டுபிடிப்போம். டார்க்னா இதுதான் பாயிண்ட்டு, அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. அப்போ ஒன்று ஆக்ட் பண்ணக்கூடிய டார்க்னா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த டார்க் கண்டுபிடிக்கிறேன். இது இன்னொரு மெத்தடில் போடலாம், நான் புக் மெத்தட்லேயே கொண்டு வந்துக்கிறேன். படத்தில் காட்டியிருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பேரலல் லைன்ஸ், இது பைசெக்டர். அப்போ ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் சைன் தீட்டா எடுத்தோம்னா இந்த ஆப்போசிட் சைட்ஸ்.
ஸோ ஏபி இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கிட்டேன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு பிசி பை ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ்ங்கிறது ஏபி. அப்போ என்ன வந்துடும், பிசி ஏபிங்கிறது டைபோல் டிஸ்டன்ஸ் 2a. அப்போ இந்த பிசி ஈக்குவல் டு 2a சைன் தீட்டா. பழைய சிலபஸ்லலாம் இந்த மெத்தடு தான் இருந்துச்சு. அப்போ இது 2a சைன் தீட்டா படத்தில் காட்டியிருக்கிறதுனால சொல்லியிருக்கேன். இப்போ இந்த புக் மெத்தடுக்கு போவோம். அப்போ புக் மெத்தடில் வந்து இந்த டார்க் வெக்டர் நோட்டேஷன் ஆரம்பத்தில் கொடுத்த இந்த ஃபார்முலா அடிப்படையில் போட்டிருக்கான். அப்போ டவ் வெக்டர் ஈக்குவல் டு இது என்னது ஓஏ ஆர். ஆர்னா ஏன்னா இந்த ஃபார்முலா இங்கே ஒரு தடவை எழுதிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஃபார்முலா அப்ளை மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ். அப்போ இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆர்ஜின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது இந்த டார்க் ப்ளஸ் இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டார்க். அப்போ இந்த டார்க்னா ஓஏ வெக்டர் இன்ட்டு மைனஸ் QE வெக்டர். அடுத்து இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய டார்க். அப்போ அங்கே ஓபி வெக்டர், இங்கே QE வெக்டர் அப்படின்னு போகும். கிராஸ் ப்ராடக்ட் மேக்னிடியூட் எழுதணும். மேக்னிடியூட்னா RF சைன் தீட்டா. அப்போ ஓஏ வெக்டருடைய மேக்னிடியூடு, இது மைனஸ் QE வெக்டரோட மேக்னிடியூடு. அடுத்து என்ன தீட்டா, சைன் தீட்டா. அதே மாதிரி ஓபி வெக்டருடைய மேக்னிடியூட், QE வெக்டரோட மேக்னிடியூட், இங்கே என்ன போடலாம், சைன் தீட்டா அப்படின்னு போட்டுரும். அப்போ ஓஏங்கிறது என்னது ஏ, ஓபிங்கிறது என்னது ஏ. அப்போ இங்கே ஏ மைனஸ் QE மேக்னிடியூட் அங்கும்போது டவ்1 மட்டும் போடணும். வெக்டர் நோட்டேஷன் எடுத்துடணும். சைன் தீட்டா ஓபிங்கிறதும் ஏ, QE சைன் தீட்டா. அப்போ இங்கே வந்து மைனஸ் QE ஏ சைன் தீட்டா. ஒரு ஆர்டராக எழுதுகிறேன், QEA sin theta. So magnitude அங்கும்போது we just avoid the plus sign, minus sign. ஏன்னா E minus வந்து it denotes only direction. அதனால் அந்த மைனஸ் எடுத்துடணும். அப்போ ஜஸ்ட் அந்த மேக்னிடியூட்னா அந்த எண் மதிப்பை மட்டும் நம்ம வெளியே எடுக்கணும், இங்கே மைனஸை விட்டுறணும். அப்போ நம்மளுக்கு இது ஒரு QEA சைன் தீட்டா, இது ஒரு QEA சைன் தீட்டா. அப்போ 2QEA சைன் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்போ அதில் இந்த 2QA இது வந்து நம்மளுக்கு தெரியும் என்னதுன்னா டைபோல் மொமெண்ட் PE சைன் தீட்டா. இதுதான் டார்க் ஆக்டிங் ஆன் த டைபோல். அப்போ இதை வெக்டர் நோட்டேஷன் எழுதும் போது P வெக்டர் கிராஸ் E வெக்டர், இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இதிலிருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். இஃப் த டைபோல் இஸ், இப்போ இது ஃபீல்டு, இப்போ டைபோல் வந்து தீட்டா ஆங்கிள் இன்க்ளினேஷனில் இருக்குது, ஃபீல்டுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா இப்படி வந்துடும். அப்போ தீட்டா வந்து 0, பர்பண்டிகுலர்னா இப்படி வந்துடும், இந்த மாதிரி இருக்கிறது இப்படி வந்துடும் 90 டிகிரி. அப்போ த டைபோல் வந்து இப்படி போட்டோம்னா பேரலல் டு ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா தீட்டா 0. அப்போ சைன் 0 0, அப்போ டார்க் வந்து 0.
சப்போஸ் பர்பண்டிகுலர் இப்படி போட்டால் பர்பண்டிகுலர் டு ஃபீல்டு. அப்போ பர்பண்டிகுலர் டு ஃபீல்டு அப்படின்னா தீட்டா வந்து என்னது 90 டிகிரி. அப்போ டார்க் ஹேஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ டார்க் மேக்ஸிமம் வேல்யூனா sin 91. அப்போ பிஇ. அப்போ டார்க் மேக்ஸிமமாக இருக்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த டைப்போலை ரொட்டேட் பண்ணி மேக் இட் டு அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு. ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு கொண்டு வந்து வைக்க பார்க்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த தலைப்புகளில் இங்கே ரிசல்ட்டுங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்கான், இப்போ இந்த ஃபீல்டு பாருங்கள், யூனிஃபார்ம் ஸ்பேஸ்டு லைன். இங்கே என்னது அப்படியே ஜிக்ஜாக்காக போட்டிருக்கான். திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. அப்போ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கும்போது ஒவ்வொரு சார்ஜ் மேலேயும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே QE ப்ளஸ் QE மைனஸ் QEன்னு பார்த்தோம். QE1 ஏன்னா இந்த இடத்துல ஃபீல்டோட வேல்யூ வேறு, இந்த இடத்துல ஃபீல்டோட வேல்யூ வேறு, ஏன்னா இது நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஃப் டோட்டல் வந்து 0ன்னு சொன்னேன். அப்போ ஹியர் the value is not getting 0. அப்போ net force is there. அப்போ when a dipole is kept in the non-uniform electric field, it experience both a net force and a net torque அப்படின்னு சொல்லியிருக்கான். இதோட தொடர்புடைய ஒரு ப்ராப்ளமையும் இங்கே நம்ம முடிச்சுக்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் in this case 1.11 repeated public question. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் கொடுத்துருக்கான், டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான், மேக்ஸிமம் டார்க். ஏன்னா இப்போ சொல்லி கொடுத்ததுனால தான் இந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு கூப்பிட்டு வர்றேன். அப்போ டார்க் எப்போ மேக்ஸிமம் தீட்டா ஈக்குவல் டு 90. அப்போ இந்த டேட்டாவை நீங்கள் ரெஃபர் பண்ணி எழுதிக்கணும். ஏன்னா தீட்டா கொடுக்கல சார்னு வெளியே வந்துடக்கூடாது. அப்போ மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த டைபோல் when it is aligned perpendicular to the field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க சிம்பிளாக போட்டுடலாம். 1.11. அப்போ முதல் கிவன் திங் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிவன். ஸோ மேக்னிடியூடு மட்டும்தான் சம்லெல்லாம் கொடுக்குறான். அப்போ 3 × 10⁴ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ 3.4 × 10⁻30 கூலும் மீட்டர். ஸோ மேக்ஸிமம் டார்க் அப்போ டவு மேக்ஸிமம் என்னன்னு கேட்குறான். அப்போ ஃபார் டவு மேக்ஸிமம் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ டவுக்கு ஃபார்முலா ஸோ பிஇ சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா. அப்போ மேக்ஸிமம் டார்க் அப்படின்னா 90 டிகிரி. அப்போ தேர்ஃபோர் டவு மேக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ஸ்டியூஷன். ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க், சப்ஸ்டியூஷனுக்கு ஒரு அரை மார்க் கொடுப்பான். அப்போ நம்மளுக்கு பிஇ அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ பிங்கிறது 3.4 × 10⁻30, ங்கிறது 3 × 10⁴. இது டைபோல் மொமெண்ட்ங்கும்போது கூலும் மீட்டர், சென்டிமீட்டர்னு நம்ம ஆளுங்க மாற்றிடுவாங்க, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 10.2 × 10⁻26 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வருது. அடுத்து இதனுடைய ஒரு சின்ன அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மைக்ரோவேவ் ஓவன்னு கொடுத்துருக்கான். அதை உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோவாக நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்.